ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மண்டே vlog. காலையில் எழுந்ததே கொஞ்சம் லேட்டு தான். முதல் நாள்லேருந்தே மழை வந்து தூரிட்டு இருந்தது அப்படின்றனால ரொம்ப கூலிங்காக இருந்தது. 6:45 கிட்ட எழுந்து டேரெக்டாக குக்கர்லேயே வந்து கொண்டக்கடலை பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு நம்ம டெக்கரேட் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீனிங்லாம் வந்து பொங்கலுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மழை பெய்யுது, ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடலாம்ல, போயே ஆகணுமா? அதான் நின்றுடுச்சா? போலாமா? பூ மட்டும் ஆசை விடாது உனக்கு, அதெல்லாம் பெருசாயிட்டு வச்சுட்டு போகிறப்பே விழுந்துடும். அடுத்து அங்கே ஒரு முட்டு இருக்குல்ல, அது பூ வந்ததுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டு வந்து 8:30க்கு க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம், சின்ன பெட்ரூமில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். ஏன்னா திங்ஸ் நம்ம ரொம்ப கம்மியாக தானே வச்சுருக்கோம். அப்படி வச்சுட்டு நம்ம க்ளீனிங் வந்து ஒரு ஃபுல் டீப் க்ளீனாக பண்ணுறப்ப எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதோடய வந்து பார்த்திங்கன்னா 2 வார்ட்ரூபில் ஒரு வார்ட்ரூபை வந்து எடுத்துகிட்டு போய் மாஸ்டர் பெட்ரூமில் வச்சிடலான்னு பிளான் பண்ணேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரூமில் வந்து பாப்பாக்காக தான் நம்ம கட்டியிருக்கோம். இங்கே வந்து ஒரு காட்டு, ஒரு பீரோ, ஒரு ஸ்டடி டேபிள் போட்டால் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன். இந்த வீடு கட்டினப்பையிலேருந்து அடிக்கடி வந்து ஒரு காட்டு, ஒரு பீரோ, ஒரு ஸ்டடி டேபிள்னா எந்த காரணம்லாம் எதை வைக்கலான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்செல்லாம் வந்து பார்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்பே செட் ஆகாது. அப்புறம் 2 வார்ட்ரூபையும் ஒரே இடத்துல பக்கத்தில் இந்த இடத்துல இடம் இருக்க இப்படி வைக்கிறப்ப நல்லா நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்படியே விட்டுட்டேன் இவ்வளோ நாளாக. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூபில் மிரர் இருக்கும் டோரில். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து இப்போ அந்த ரூமை தான் யூஸ் பண்ணுறோம், குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம். அப்போ ட்ரெஸ்லாம் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா மிரர் இங்கே இருக்கும். அங்கே ரெடி ஆகிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சின்னதாக வந்து ஒரு மிரர் வந்து நாங்கள் ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து வச்சுருக்கேன். அது வந்து நம்மளுக்கு ஃபுல் வியூலாம் காட்டாதில்ல, அதனால் அடிக்கடி இங்கே தான் வந்து பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது எடுக்காமல் போயிட்டோன்னா அந்த ரூமில் நின்றுட்டு நம்ம யாராவது கூப்பிட்டு தான் எடுக்க சொல்கிற மாதிரி இருக்கும். யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, கெஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கே கொஞ்சம் சங்கடமாயிடும்ல. அதனால் டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு அங்கே ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சா ரொம்ப டஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த வார்ட்ரூபில் ரெகுலராக நம்ம கிளம்புறதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே இதிலே வச்சுட்டு நம்ம அங்கே வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு நம்ம சாரீ கட்டுறோம் எப்போயாவது தான் அப்படின்றனால சாரீலாம் வந்து வச்சு இந்த உடன் வார்ட்ரூபை இந்த ரூம்லேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வார்ட்ரூப் வந்து இப்போ அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்றனால சரி பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூமை செட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் அதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் நான் உங்களுக்கு எண்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். வீடு கட்டுறப்ப வந்து மாஸ்டர் பெட்ரூம் எங்கே இருக்கணும், லிவிங் ரூம், பூஜை ரூம் எங்கே இருக்கணும், கிச்சன் எங்கே இருக்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து வாஸ்து பார்க்குற மாதிரியே தான். பொருட்கள்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்றதுக்குமே வந்து வாஸ்து இருக்குது. இப்போ வந்து தென்மேற்கு மூலையில் தான் வந்து வார்ட்ரூப் இருக்கணும். காட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படினாலும் திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் வந்து படுக்கிறப்ப வந்து வடக்கு பக்கம் வந்து நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து நான் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் வந்து அதுக்கேற்ற மாதிரி தென்மேற்கு மூலையில் வந்து கொடுத்துக்கிட்டேன். அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ரூம் தான், அது 10க்கு 16ன்ற அளவு. அங்கே பீரோ எதுவும் வைக்காமல் வார்ட்ரூப் ஓப்பன் ஷெல்ஃபாக கொடுத்து அதை டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை தான் வந்து வார்ட்ரூபாக வச்சுக்கலாம். அது கூடவே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் ஷெல்ஃபு அட்டாச்சாக வர மாதிரி நான் அடிச்சிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டுக்கு தான் வந்து நம்ம மிரர் இருக்க மாதிரி டோர் போட்டுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ரூமோட சைஸ் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும், 10க்கு 16 அப்படின்றதுனால சென்டராக வந்து பார்த்திங்கன்னா காட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேற்கு பக்கம் வந்து தலையை வச்சு படுக்கிற மாதிரி அப்படின்னு நான் யோசிச்சுருந்தேன். நல்லா ஒரு பெரிய காட்டு வாங்கி போடணும்னா அது ஃப்யூச்சரில் தான் நம்மளால் பண்ண முடியும், இப்போ பண்ண முடியாது. இந்த கட்டில் அங்கே போடுறப்ப நான் அந்த மாதிரி சென்டராலாம் போட்டதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து புதுசாக ஒரு பொருளை வாங்க போகிறேன் அப்படின்னா அது எங்கே வைக்கணும், எந்த அளவுக்கு வாங்கணும் அப்படின்னா அளவெல்லாம் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்குவேன். அதனால் ஒரு கொஞ்சம் நாள் கேப் விடுவேன். அந்த மாதிரி தான் அந்த காட்டு வந்து எவ்வளோ பெருசுக்கு நான் வந்து நல்லா ஒரு பெரிய காட்டுன்னு முடிவு பண்ணிட்டானா அந்த சின்ன காட்டை போட்டாவே நம்மளுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குது எப்படி அப்படின்றதுக்கெலாம் அளவெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த கார்னரில் இப்போ வார்ட்ரூப் செட் பண்ணோம்ல மரபீரோ, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கம் வார்ட்ரூப் அந்த மாதிரி நம்ம வாலில் ப்ளேஸ் பண்ணுற பிளான் இருந்தோம். ஆனால் நான் வந்து ரூம் வந்து இது கொஞ்சம் சின்ன அளவு தான்றதுனால ஸ்டார்டிங்லேருந்து நிறைய டைம் ட்ரையாகிராமெல்லாம் வளைஞ்சு பார்த்துருக்கேன். எந்த இடத்துல வார்ட்ரூப் வைக்கலாம், எந்த இடத்துல வந்து கட்டில் போடலாம், எப்படி போட்டால் எங்கே லேஃப்ட்டு செட் பண்ணுறது அப்படிலாம் நிறையா. எப்போவுமே நான் வந்து அந்த ரூமில் எப்படி ஓப்பன் ஷெல்ஃபுக்கு மேலே லேஃப்ட் வருது, அதே மாதிரி வார்ட்ரூப் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே லேஃப்ட் அப்படி தான் முடிவு பண்ணியிருந்தேன். இந்த ரூமில் வந்து நம்ம லேஃப்ட் கொடுக்குறப்ப கொஞ்சம் சொதப்படி ஆகிட்டு அந்த இடத்துல கொடுக்க முடியல, அதனால ஆப்போசிட்டாக கொடுக்குற மாதிரி ஆகிட்டு அப்பயும் கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு இன்னும் வேறு ஏதாவது டைரெக்ஷன் கொடுத்துருக்கலாமா அப்படின்றது என்னோட இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்.
அப்போ வந்து லாஃப்ட் கொடுத்தப்ப என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மாஸ்டர் பெட்ரூமில் எப்படி விண்டோ இருக்கிற சைடு தான் நம்ம வந்து மேலே லாஃப்ட் கொடுத்து பக்கத்தில் தான் ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும். ஆனால் இங்கே வந்து ஓப்பன் ஷெல்ஃப் நான் கொடுக்கல. சின்ன ரூமுன்றதுனால நம்மளுக்கு ஓப்பன் ஷெல்ஃப் வேறு கொடுத்தோன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம மாற்றி இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. அங்கே தான் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் எதுவும் கொடுக்கல. ஃப்யூச்சரில் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கேபினெட்ஸாக கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்படியே ஓப்பனாக. அதனால தான் ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. லாஃப்ட் வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு இடைஞ்சல் தான். இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வாட்டர் வைக்க வச்சா நல்லா இருக்குது. வேறு இடத்துல எங்கிட்ட வச்சாலுமே செட் ஆகாத மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கட்டில் நம்ம போட்டிருந்தோம்ல, அந்த ப்ரொசீஜரில் போட்டால் கட்டில் வந்து ரூமோட லுக்குக்கு நல்லா இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து சரியான முறையில் அங்கே தூக்கம் வரல அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். அந்த ரூமில் நான் அந்த கட்டிலில் படுக்கிறேன் அப்படின்னா வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்தால் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி நம்ம படுக்கக்கூடாதுல. அதனால் ஆப்போசிட்டாக திரும்பி படுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி உருண்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. தூக்கம் கெட்டு போகுது. அதனால எனக்கு இதே சென்டராக நம்ம போட்டு இடம் இருந்துச்சுன்னா சென்டராக போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டிருந்தோம்ல கட்டில், அந்த மாதிரி போட்டால் கூட ஓகே, நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லீப் இருக்குது. ஆனால் கட்டிலோட லுக் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. அதனால தான் மாற்றி மாற்றி போட்டு எப்படி தான் செட் பண்ணுறதுன்னு பார்த்தேன். எப்படி போட்டாலும் செட் ஆகலை. அதுதான் கடைசி வழி அப்படின்ற மாதிரி இருந்தது. லாஃப்டில் வந்து திங்ஸ் வைக்கிறது பெருசு இல்லை. அது டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தால் கூட டஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம டீப் க்ளீன் பண்ணுறப்ப இறக்கி ஏற்றுறது எனக்கு பெரிய கஷ்டமான ஒரு வேலைன்னு தோணும். அதனால் ஒன்ஸ் இறக்கிட்டோன்னா திருப்பி மேலே எடுத்து வைக்க மனசே இருக்காது. எங்கே தான் வைக்கிறது அப்படின்ற மாதிரி கடைசியில் லாஃப்ட்டுக்கே போகும். இந்த டைம் லாஃப்ட்டில் வைக்கவே வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த ரூமில் லாஃப்ட்டில் வைக்க வேணாம். அந்த ரூமில் லாஃப்ட் வைக்கலாம், எடுத்துட்டோம். இந்த ரூம்லேயும் லாஃப்ட்டில் வைக்க வேணாம், எடுத்துடலாம். ஏன்னா இது ஒரு 4 பாக்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் முடிச்சது போக பேலன்ஸ் இருந்தது. அப்புறம் ஒயர் அது இதுன்னு இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கோம், தேவைப்படுறப்ப எடுத்துக்கலான்னு. அதனால் இதெல்லாம் அடுத்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பாத்ரூமில் ஒரு 2 லாஃப்ட் கொடுத்துருக்கோம். 2 பாத்ரூமுக்கும் நம்மளுக்கு செப்பரேட்டாக லாஃப்ட் இருக்குது. அதில் வந்து ஏற்றி வச்சிடலாம். ஏன்னா அங்கே ரொம்ப டஸ்ட் ஆகுறதில்ல. அதனால் நான் அங்கே ஏற்றி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கட்டிலுமே வந்து ரொம்ப டேமேஜான ஒரு கட்டில் தான். தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது தான். ஏன்னா நம்ம வெயிட்டு தாங்காமல் கீழே நடுவில் அமுங்கி உடஞ்சி போய் இருந்தது. அதுக்கப்புறம் கடையில் கொடுத்து வெல்ட் பண்ணியிருக்காங்க, அடியில் கம்பிலாம் கொடுத்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. சரி இப்போதைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்துட்டேன். புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கலான்னு. இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த புது வீட்லேயும் வந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படி 2 வார்ட்ரோப் அப்புறம் ஒரு கட்டில் ஒரு ஸ்டடி டேபிள்னு இருந்தது. இப்போ இப்படி மாறி இருக்குது. இது மாதிரி வச்சேன். இதுக்கு இடையில எத்தனை வாட்டி எந்த இடத்துல மாற்றினேன்னு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் ஒரு சிலதெல்லாம் கிளிப்பிங் எடுக்கலை. நிறைய இடத்துல மாற்றி மாற்றி வச்சு பார்த்து ஃபைனலாக இந்த கிளிப்பிங் இருக்கிறப்ப வந்து உங்கள்கிட்ட நான் பேசியிருந்தேன். எந்த இடத்துல எது வைக்கலான்னு உங்கள்கிட்ட சஜஷன் மாதிரி கேட்டிருந்தேன். கமெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்து சஜஷன்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் வந்து அந்த ஐடியா எல்லாமே இருந்தது. தென்மேற்கு மூலையில் வார்ட்ரோப் வைக்கணும், அப்புறம் கட்டில் வந்து நம்ம வடக்கு பார்த்து படுக்கக்கூடாது, மற்றபடி எங்கிட்டனாலும் போட்டுக்கலான்னு. ஆனால் அந்த லாஃப்ட் இருக்கிறதுனால லாஃப்ட்டுக்கு கீழே வார்ட்ரோப் வச்சா தான் நல்லா இருக்குது. அதே மாதிரி காட்டு வந்து இந்த இடத்துல மட்டும் தான் போடுறதுக்கு ஒரு வாகா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டடி டேபிள் அதனால் இந்த சைடு திருப்பிட்டு வார்ட்ரோபை ஆப்போசிட்டாக அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி வைக்கலாம். நான் ஸ்டடி டேபிள் வந்து ஜன்னலில் எப்போவும் இருந்த மாதிரியே அந்த ஓரத்தில் போட்டுட்டு வார்ட்ரோபை இப்படி திருப்பி வைக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பார்த்தேன். ஆனால் எதுவுமே செட் ஆகலைங்க. பாருங்கள், இப்போ வார்ட்ரோபை விட லாஃப்ட்டை விட வார்ட்ரோப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா வெளியில் நீட்ட மாதிரி இருக்குது. அதனால லுக் வந்து சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த கட்டில் வந்து சுத்தமாக எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஃபைனலாக வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக கட்டிலே போடாமல் இருக்க முடியாது. இது ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கூட கண்டிப்பாக கட்டில் இருக்கணும், ஒரு வார்ட்ரோப் இருக்கணும், ஒரு டேபிள் இருக்கணும். இது 3 இருந்து தான் ஆகணும். இதுக்கு வந்து பருத்தி மூட்டை வந்து குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காமெடி வரலாம். அது மாதிரி தான் இருந்த இடத்துல இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அந்த க்ரீன் கலர் வார்ட்ரோப்பை மட்டும் அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். கட்டில் இங்கே இருக்குது, வார்ட்ரோப் இங்கே இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள் எப்பவும் போல் அந்த கார்னர்லேயே இருக்குது. இந்த ரூமில் வந்து டஸ்டிங்லாம் தட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் இடத்த வந்து மாற்றி மாற்றி வச்சு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா இது எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட தான் எடுத்துக்கிட்டது. அதில் வந்து ஒரு 1/2 hour கிட்ட சும்மாவே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் டைம் போயிட்டே இருக்குது, வேகமாக முடிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அடுத்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிடலான்ட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். பெட்ஷீட் மட்டும் ஏற்கனவே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். பெட்டுக்கு மேலே ஒரு கவர் போட்டிருக்கோம்ல, அதுவுமே லாஸ்ட் வீக்கில் தான் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு மேலே இந்த கவர் இருந்தது. அந்த கவர் மட்டும் அழுக்காக இருந்ததுனால இப்போ வந்து க்ளீன் பண்ணப்போ அந்த கவரை நேற்றே வந்து க்ளீன் பண்ண போகிற ஐடியா இருந்ததுனால எடுத்து வாஷ் பண்ணி அதையும் எடுத்து இப்போ மாற்றியாச்சு. அதே மாதிரி வேக்ஃபிட் பிராண்ட்லேருந்து இந்த பில்லோ வந்து நம்ம வாங்கியிருந்தோம். செட்டாக வந்து 4 பீஸ் வாங்கியிருந்தோம். 1 ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, 3 இப்போ நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். ஒயிட்லேயே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பில்லோவில் தான் மேக்ஸிமம் வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசியில் இந்த பில்லோ வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணப்போ கூட ஒயிட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு ஹாஃபில் ஒயிட் ஒரு ஹாஃபில் க்ரே இருக்கிற மாதிரி இருந்தது. பில்லோவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபைபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அமுங்கின மாதிரி ஆகிடுச்சுன்னா ஒரு ஜிப் இருக்கும், அது வழியாக
நம்ம உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க ஃபைபரை உள்ளே வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. நான் என்ன யோசிச்சேன்னா அது வழியாக உள்ளே இருக்க ஃபைபர்லாம் வெளியில் எடுத்துட்டு அந்த துணியை வாஷ் பண்ணலாமா, ஏன்னா ரொம்ப அறையாக அழுக்காக இருக்க மாதிரியே இருந்துச்சு. எங்கே வீணாகிடுதோ, நம்ம துவைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி ஆகிட்டுனா. ஏன்னா 4 பீஸ் சேர்த்து 1500க்கு வாங்கியிருந்தோம். அதனால் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நேற்று தான் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே இந்த ஃபைபர்லாம் எடுத்துட்டேன். எனக்கு என்ன ஒரு தைரியம் பாருங்கள், வாஷிங் மிஷின்லேயே போட்டே தான் வாஷ் பண்ணேன். அப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பார்த்தா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுச்சா. திருப்பி ஃபைபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உள்ளே வச்சுட்ருக்கேன். இப்போ ஃபைபரை வந்து நான் 2 பில்லோக்குரியதையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஒன்றா வச்சுட்டோன்னா அப்புறம் அளவு தெரியாதுன்னு, அதனால் தனியாக ஒன்று வந்து பக்கெட்டில் போட்டு ஒன்று வந்து கவரில் வச்சுருந்தேன். அதை எடுத்து உள்ளே திணிச்சதுக்கப்புறம் பழைய மாதிரி இருக்கா அப்படின்னும் பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆர்வமாக. அதே மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரியே இருந்தது. நியூ இயருக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் லிவிங் ரூமும் கிச்சனில் அந்த கேபினட்ஸ் டோர் அதெல்லாம் மட்டும் அப்படியே மேலோட்டமாக கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு எப்படி போர் அடிக்காமல் இருக்குது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுல அப்படின்னு. நானுமே வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க ஆள்லாம் கிடையாது. அன்றைக்கி லிவிங் ரூம் கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டேன். இப்போ பெட்ரூம் க்ளீன் பண்ணுறேன். அப்படியே பிரித்து தான் வேலையை பார்ப்பேன். அந்த பிஃபோர் வந்து டஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டே இருந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் லுக் பார்க்குறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கள். அதுக்கு வந்து நான் ஒரு அடிக்ட்னே சொல்லலாம். அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீனிங் வந்து பண்ணுறேன். பெட்ரூமில் வந்து இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்தது. முன்னாடியே இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நான் வந்து கூகுள்லேருந்து எடுத்து ஹோம் பிளான்னு போட்டு அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ தான் அதெல்லாம் பார்த்தேன். அதை பார்த்தப்ப எனக்கு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. காட் சென்டராக போட்டு ஒரு சைடு வார்ட்ரூப், இடமே இருக்கக்கூடாது, அட்டாச்சாக ஒரு மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. கஸ்டமைஸ்டில் போனோம் அப்படின்னா செலவு வந்து ரொம்ப அதிகம். இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்லலாம் இது தாங்காது. அதனால் இருக்கிறபடி இருக்கட்டும். நான் சும்மா பிக்சர்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம பெட்ரூம்லேருந்து எடுத்து வந்த அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் இங்கே தான் அப்படியே ஹாலில் பரப்பி இருக்குது. கிட்ஸ் பெட்ரூமோடு முடிச்சிடலான்ற பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்படியே க்ளீனிங் வந்து கண்டினியூ ஆகுது. வரண்டாவில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் க்ளீன் பண்ணணும். வீடியோ லென்த் ஆகிறதுனால இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட க்ளீனிங் கண்டினியூ வந்து பார்க்கலாம். பொங்கலுக்கு நீங்களாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.